வணக்கம். வணக்கம். நான் மறுபடியும் உலகத்தின் அறிவியல் சார்ந்த நுட்பங்களையும் பூமியும் மற்றும் மற்ற கிரகங்களின் மாற்றங்களையும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் பகிர வரும் யூடியூபர் அறிய சுதர்ஷன். எனது சேனலின் பெயர் மிஸ்டர் பால் சுதர்ஷன் நிதிஷ். என் சேனலின் பெயர் பால் சுதர்ஷன் நிதிஷ். ஏதாவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால் என் சேனல் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை படித்துவிட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கும் பிடித்தமையால் லைக் செய்துவிட்டு கூடவே இருக்கிற வலது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடவும். அப்பொழுதுதான் தொடர்ந்து எனது லேட்டஸ்ட் அப்டேட்ஸை நான் உலகத்தின் மத்தியில் தேசிய அல்லது சர்வதேச மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் உறவுகளுக்கு பரப்புவேன். மேலும் இன்றைய அனுதினம் இன்றைய சாராம்சம் இன்றைய மகத்துவபூர்ணம் இன்றைய சுவாரஸ்யமான நிகழ்வு சர்வதேச நாடுகள் அல்லாது இந்தியாவிலும் புகழ்பெற்ற இப்பொழுது அதுவும் இன்றைய மார்ச் 3ஆம் தேதி நேற்றைய தினம் மாசி மாதம் தமிழ் வருஷத்தின் படி மாசி மாதம் இன்றைய தேதி 19ஆம் தேதி. தெலுங்கு வருஷத்தின் படி இன்றைக்கு ரம்ஜான் மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு தமிழ் வருஷத்தின் படி விசுவவசு வருஷம் மாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைக்கு சாதாரணமான செவ்வாய்க்கிழமை அல்ல. செவ்வாய் கிரகம் அனைத்து கிரகங்களும் கடந்த சனிக்கிழமை அன்று நான் எனது வீடியோவில் பதிவிட்டுள்ளேன். என்னால் முடிந்த வரைக்கும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி கிரகம், செவ்வாய் கிரகம் முதல் தொடங்கி புதன் நேர்கோட்டிலும் வியாழன் மருங்குள் பெரிய கிரகமாகலால் இயல்பான கண்களால் பார்க்க முடியாது. சனி கிரகமானது தொலைவில் உள்ளமையால் பூமியின் மையப்பகுதியிலிருந்து தொலைவில் தொன்மையில் உள்ளமையால் சனி கிரகம் புவி விசையில் மறைந்துவிடும். சனி கிரகமானது நொடிப்பொழுதில் சனி கிரகம் பார்க்க முடியாது. மற்ற ஏனைய கிரகங்களும் கடைசி இரு கிரகங்களாகிய யுரேனஸ், நெப்டியூனை பயாலஜிக்கல் ஃபினாமினான் படி மைக்ரோஸ்கோப் அல்லது மைக்ரோஸ்கோப்
பைனாகுலர் அல்லது டெலஸ்கோப், ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப், ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஹோரோஸ்கோப், நியூமராலஜிக் பேஸ் ஓரியன்டட் டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், கான்வெக்ஸ் லென்ஸ், பைஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸ், பைனாகுலர் போன்ற மேக்னோஸ்கோப் போன்ற கருவிகளால் மட்டுமே காண இயலும். ஆனால் எளிதில் பார்க்க முடிய கிரகங்களாகிய செவ்வாய் முதற்கொண்டு வெள்ளி கிரகம் வரைக்கும், வியாழன், புதனிற்கு மேற்கில் வெள்ளி கிரகம் மேற்கில் அமைந்துள்ளது. புதன் பார்வையாளனுக்கு நேராக அமைந்துள்ளது, நேர்காணலாக. கோஆக்சியலாக இடம்பெற்றுள்ளது. நேர்கோட்டில் அமைந்துள்ளது மற்றும் வியாழன் கிரகமானது வெள்ளி கிரகத்திற்கும் புதன் கிரகத்திற்கும் நடுவிலே அமையும். சனி கிரகம் மேற்கு திசையில், சந்திரன், சூரியன் கிழக்கு திசையில். அன்றைய தினம் கடந்த 28ஆம் தேதி மாசி மாதத்திற்கு ஒரு நாள் முந்தைய தினத்தில் திருச்சியில் புகழ்பெற்ற சமீக தியாகராஜ சுவாமி பெருமாள் உடனுரை வடிவுடையம்மன் திருஸ்தலத்தில் பிரம்மோற்சவம் நடைபெற்றது. அக்கறைய சக்தி வாய்ந்த புண்ணிய கருவாயில்தான். அக்கறை கருவாயில் இத்தகைய சுவாரஸ்யமான அறிவியல் சார்ந்த அணுகுமுறை தமிழ்நாட்டில் வருஷம் காணாதபடி ஏறக்குறைய 7 வருஷங்கள் எங்கள் 27 years periodically 27 years with a full one cycle of revolution 360 degree equals rotation. அங்கே அதே போல் ஒரு வருஷத்தின் கணக்கானது 365 நாட்கள். ஆனால் லீப் இயர் என்றால் February 29 ஆகும். ஆகலால் 366 ஆகும். அதிலே February ஒரு சிறப்பு எங்கும் காணாத மகத்துவம் பெற்று எங்கும் காணாதபடி இரகசியத்தன்மை வாய்ந்தது. அதே போல் அங்கு அறிவியல் ரீதியின்படி ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அகர்வண வேத மற்றும் கிரேக்க யுகம், துவாபர யுகம், கலியுகம், சக்கரயுகம், இரண்டாவது யுகம், கலியுகம் பிறப்பதற்கு முன்பு. இப்பொழுது கலியுகம் இதற்கு முன்பாக துவாபர யுகம். அதில் மகாபாரதத்தில் அப்பொழுது குருஷேத்திர போரில் அஸ்வத்தாமனை நல்ல குணங்கள் அஸ்வத்தாமனுக்கு நல்ல குணங்கள் இயல்பினும் ஏனைய பஞ்சபாண்டவர்கள் ஆகிய அர்ஜுனன், கர்ணன், பீஷ்மன், நகுலன், சகதேவன், ஸ்ரீகிருஷ்ண நவநீத ஸ்ரீகிருஷ்ண பிருந்தாவன மகிமா மிருகத்தில்
ராகை ருக்மிணி சத்யபாமா இவர்கள் சத்யபாமா வலு சர்ப்பங்களை காட்டிலும் வல்லமை பெற்றவர். அவரின் அவர் அவருக்கு கிருஷ்ண பகவான் அவர் துணைவியுடன் பெரிய தீபாவளி என்ற கணக்கேராஸ் என்ற வரலாறு வந்தது. காணாதபடி அக்கறைய சர்வாலய அமாவாசை நவராத்திரி, சார்கிய ஸ்ரத்த நவராத்திரி, சைத்தன்ய நவராத்திரி. இந்த நவராத்திரியிலும் ஸ்ரீ ஜெய துர்க்கையம்மன், நவதுர்க்கையம்மன், ஓம் சைலபுத்ரி மாதா, ஓம் ஸ்ரீ பிரம்மச்சாரிணி மாதா, ஓம் ஸ்ரீ சங்ககாங்கா, ஓம் ஸ்ரீ குஷ்மாங்கா, ஓம் ஸ்ரீ ஸ்கந்தமாகா, ஓம் ஸ்ரீ ஆறாவது துர்க்கையம்மனாக காலராத்திரி, ஏழாவது காத்தியாயினி மாக, ஷேர்வாலி மாக்காக கௌரி தாய், எட்டாவது ஒன்பதாவது சித்திகாத்ரி ஆனவர் புலி வாகனத்தில் அமர்ந்திருப்பவர். திரிசூலமும் சிவபெருமான் மகேசனின் திரிசூலம், ஜகாயுவின் லிங்க அஷ்ட ஸ்படிக லிங்க மூர்த்திகளும் 63 நாயன்மார்களும் நாச்சினக்கிளியார் 12 குலக்கார் ஆயர் சிறுமிகள் மங்கைகள் பாகும் பாசுரமும் அஸ்வகங்கங்களும் அங்க சரசரங்களில் எண்ணிலகங்காக வேம்பு வியக்கத்தக்க வாய்ந்தது. அப்படிப்பட்ட வர 14 கணக்கு நூல்கள் அகராதி இவைகளுள் செய்யுள் கற்கவாக உள்ளடங்கிய இயல், இசை, நாடகம் எல்லா ஸ்வபாவங்களையும் உள்ளுணர்க்கும் பெக்ககம் இலக்கிய கொள்மை பெற்ற இலக்கிய இலக்கண நூல்களும் எடுத்துரைக்கும். இங்க தமிழ்நாட்டின் பண்பாட்டிலே இன்றைய தினம் இங்க மாசி மாத அமாவாசை மகாசிவராத்திரியின் மறுநாள் திங்கட்கிழமை போகனிய அமாவாசை என்று நான் குறிப்பிட்டுள்ளேன். அதற்கு மறுநாள் சர்வாலயமாக அரைப்போலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ கங்காயிரப்பாணி ஸ்ரீ கல்யாண சுந்தரர் திருக்கல்யாண வைபவம் நேற்றைய தினம் மிக விமரிசையாக 21 நடைபெற்று எனது ஊரில் இருந்து ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ ரிஷப வாகனத்தில் அம்பாளுடன் சமேத உடனுடைய காட்சிநாதர் அருள் கபாலீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் 4 மர வீதிகளில் பவனி அக்கறைய கண்குளிரத்தக்க காட்சியினை திருக்காட்சிகளை நேற்றைய தினம் எனது வீடியோவில் பதிவிட்டுள்ளேன். அதே வண்ணமாக இன்றைய தினம் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ பார்வதி தேவியின் காலை பிடித்து கொண்டு அவர் மகிஷாசுர மர்தினியாக மாறி மகிஷாசுரனை வதைத்தார். அதைப்போல நரகாசுரனையும் வதைத்தனர் ஸ்ரீ கிருஷ்ண பெருமாளுடன் சத்யபாமா. ஏன் இங்க வரலாற்று எங்கும் காணாத இதிகாசங்களின் இன்றியமையாமையை கூறுகிறேன் என்றால்,
இதன் வாயிலாக அறிவியலும் அறிவியலும் அடங்கியுள்ளது. இன்றைக்கு வானவேடிக்கைகளுடன் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு தேரோட்டம் உற்சவம் நடைபெறும். உற்சவம் ஸ்ரீ நடராஜ கிள்ளையாரி நடராஜ நேற்றைய தினம் விளம்பரத்தில் கோலுக்கினியார் கபசுரம் வானதி பிள்ளையாங்களுடன் பவனி ஏன் அகிலக்கையும் காக்கல் பறிக்கல் அழிக்கல் அறிய 3 வினைகளும் புரியும் சர்வேஸ்வரி. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம்.